வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கான மார்க்கெட், நம்மளுடைய ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அண்ட் மார்க்கெட் சினாரியோ அனாலிசிஸ் அண்ட் இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி இதன்படி எப்படி ரன் ஆச்சு, ஸோ நாளைக்கான மார்க்கெட்டுக்கான லெவல்ஸ்லாம் என்னென்ன, நாளைக்கு ஒரு பெரிய மூவ் எதுவும் இருக்குமா அப்படின்றத ப்ராபபிலிட்டி அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் நம்மளுடைய அனாலிசிஸ் படி சென்செக்ஸினுடைய 0 to 0 எப்படி நடந்தது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மந்த்லி செஷன்ஸ்க்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ மந்த்லி செஷன்ஸ் அப்படின்றது நமக்கு ஆகஸ்ட் 9th நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். சரிங்க, ஆகஸ்ட் மாதம் 2வது சண்டே, செகண்ட் சண்டே நமக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆக இருக்குது. ஸோ இந்த செஷனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து டாபிக் கவர் ஆகிறது 4 செஷனில் கவர் ஆகிடும். 4 சண்டேஸ் 5 to 7 PM, சம்டைம்ஸ் 7:30 8 கூட வரைக்கும் போகலாம். ஸோ 4 சண்டேஸில் கவர் ஆகிரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வருதுன்னா அந்த ஆர்டரில் நடக்கும். ஒவ்வொரு சண்டேஸில் ஒவ்வொரு டாபிக் அப்படின்ற மாதிரி 2 டாபிக் அந்த மாதிரி. ஸோ நீங்கள் அதை வந்து எப்படி தொடர்ச்சியாக நீங்கள் உங்களுக்கு கற்றுக்கிற வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே தான், அதே இது தான். ஸோ கோர்ஸ் ஃபீன்றது ஒன் டைம் பேமெண்ட்டு தான். மற்ற மாதிரி அந்த டிஸ்கவுண்ட் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, ஒரே பேமெண்ட் தான். ஏன்னா அது லைஃப் டைம் சப்போர்ட் அப்படின்றதுனால, லைஃப் டைம் அக்சஸ் அப்படின்றதுனால. ஸோ தேவைப்படுறவங்க கீழே கொடுத்துருக்க அந்த காண்டாக்ட் நம்பருக்கு, போஸ்டரில் கொடுத்துருக்க காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கிங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வந்து ஆகஸ்ட் 9th நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆகஸ்ட் 8th ஈவினிங்குள்ளே நீங்கள் 8th ஈவினிங் பண்ணால் கூட போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த நாள் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களை குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான லிங்க் வந்து அதில் ஷேர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் முன்னாடி காமிச்ச அந்த போஸ்டரில் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கான மார்க்கெட் அப்படின்றது ஒரு இன்சைடு ஓப்பன், இன்சைடு பாசிட்டிவ் ஓப்பன், கேப் அப் ஓப்பன் கிடையாது, பாசிட்டிவ் ஓப்பன். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு எப்படி முடிஞ்சிருக்காங்கன்னு பார்க்கணும். நேற்றுக்கு நமக்கு ஹை டு லோ நெகட்டிவ் சென்டிமெண்ட்டில் முடிச்சுக்கிறாங்க. ஸோ இதுதான் நம்ம சொல்கிறோம் அந்த சினாரியோ. ஹை டு லோ முடிச்சிருக்காங்களா, லோ டு ஹை முடிச்சிருக்காங்களான்னு பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது ஓப்பன் அபவ் இல்லை ஓப்பன் பிலோ எப்படி டேபிள் அமைகிறாங்க அப்படின்றதையும் பார்க்கணும். ஸோ அதை கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கணும். இப்போ மார்க்கெட்டில் நமக்கு மார்னிங் நமக்கு ஓப்பன் ஆனதுமே ஸ்பாட் விசஸ் ஃப்யூச்சர். ஸ்பாட் வந்து நமக்கு ஓப்பன் அபவ் ஆல்மோஸ்ட் நமக்கு நியர்பை, ஃப்யூச்சரும் எப்படி இருந்திருக்காங்க பார்க்கணும். ஃப்யூச்சர் நமக்கு நியர்பை ஓப்பன் அபவ்னு வச்சுக்கலாம். இப்போ ஃப்யூச்சர் ஆல்மோஸ்ட் ஓப்பனை கட் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அதுவுமே நம்ம லைவ் டேட்டில் பார்க்கும்போது தெரிஞ்சது. அப்போ ஸ்பாட்டும் ஓப்பன் அபவ், ஃப்யூச்சரும் ஓப்பன் அபவ். அப்போ மார்க்கெட் மேலே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே நமக்கு நம்மளுடைய கால்குலேஷன்ஸ் வைஸு என்ட்ரி கொடுக்கல. நல்லா நீங்கள் கவனிச்சிக்கோங்க. அதாவது ஸ்பாட் வந்து ஓப்பன் பிலோ தான் இருக்காங்க. ஓப்பன் அபோவ் இருந்தது சிறிது நேரம் தான். ஃப்யூச்சர் வந்து ஓப்பனை கட் பண்ணுது அப்படின்றது கிட்டத்தட்ட 1 மணிக்கும் மேலே. ஓகேங்க, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இப்போ ஸ்பாட்டில் நமக்கு ஓப்பன் ஆனதுமே ஒரு டேபிள் செட் ஆனது. அந்த டேபிள் தான் எண்ட் ஆஃப் த செஷன். இப்போ வரைக்கும் அந்த டேபிள் தான் நடக்குது. அதாவது மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் ஆப்ஷன் அதே டேபிள் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. ஸோ நான் பொறுமையாக தான் போகிறேன். ஸோ கவனமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு வாங்க. அப்போ ஸ்பாட் விசஸ் ஃப்யூச்சர் 2 பேருமே ஓப்பன் அபவ், மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால். அப்போ மார்க்கெட் மேலே போயிருக்கணுமே, ஏன் போகலை? ஐபி பெருசாக இல்லை. ரெண்டாவது நம்மளுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் வைஸு அங்கே என்ட்ரியை கொடுக்கல. ஸோ ஓகே, அடுத்து கீழே வர்றாங்களே அப்படின்ற பட்சத்தில் கீழே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குன்னு கேட்டால், கீழே போகிறதுக்கு உங்களுக்கு உடனடியாக கீழே போகிறதுக்கு அங்கே ஃப்யூச்சர் வந்து ஓப்பன் பிலோ வரலை. ஸோ அதுவும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்தபட்சமாக அகெயின் அதாவது 24,100 தான் நமக்கு மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட் பார்த்துருப்பீங்க, இதே மாதிரி மார்க்கெட்டு 24,100 உங்களுக்கு அந்த மார்க்கெட்டை கூட காமிக்கிறேன் பாருங்களேன். 24,120 சம்திங் நினைக்கிறேன். அந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பன் ஆகிட்டு, ஓப்பன் ஆனதுமே நல்ல மேலே போயிருப்பாங்க. சரிங்களா, ஓப்பன் ஆனதுமே நமக்கு மேலே போயிருப்பாங்க. இதே மார்க்கெட் தான். ஸோ இந்த மார்க்கெட் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு ஹை டு லோ அதுக்கு முந்தின நாள் முடிச்சிருந்தாலும் ஓப்பன் ஆனதுமே எஸ்டர்டே ஹைக்கு மேலே கட் பண்ணி 120 ஓப்பன் ஆகிட்டு 200 வரைக்கும் போயிருப்பாங்க. நமக்கு டார்கெட் ஹிட் ஆகிருக்கும். சரிங்களா, எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆயிருந்து. இன்றைக்கி எப்படி ஓப்பன் ஆயிருக்காங்க? எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்கு உள்ளே ஓப்பன் ஆயிருக்காங்க. அப்போ எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்கு உள்ளே, எஸ்டர்டே ஹைன்றது ரொம்ப தொலைவில் இருக்குது, 220. அப்போ 200ன்னு பில்ட் ஆனாலும் அந்த 200மே ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் இல்லையா? ஆல்மோஸ்ட் நேற்றுக்கு நமக்கு ஹை டு லோ முடித்தனால ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் இருக்கும். ஹை டு லோ முடித்தனால மேலே பெருசாக போக மாட்டாங்க அப்படின்றது தான் சினாரியோவினுடைய எஃபெக்ட். ஓகேங்களா, அப்போ மேலே போகலை, அகெயின் கீழே வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கான்னு கேட்டால் கீழே அங்கே நமக்கு
ஃப்யூச்சர் ஓப்பன் பிலோ வரல, அதுக்குண்டான டைம் எடுத்துக்கிறாங்க. அப்போ இந்த மல்டிபிள் ட்ரையாங்கிள் காலில் 100 அப்படின்றது நமக்கு என்ன ஸ்ட்ராடல். அப்போ மேலே 50 பாயிண்ட்டு, கீழே 50 பாயிண்ட், சரிங்களா? அதாவது 24,150, 24,050 இதுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க போகிறாங்க தெரிஞ்சது. அப்போ மார்க்கெட் 24,150க்கு மேலே போகாது அப்படின்னா 50 வரணும். அதுக்குண்டான டைமிங்கும் எடுத்துக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா அதில் கவனமாக கீழே இந்த இடத்துல வரும்போது நமக்கு ஐவி 11க்கு மேலே போயிடுறாங்க. மேலே ஓப்பன் அப்போ போனோடனே மார்க்கெட் என்ன ஆகுது, ஐவி 10 வந்துடுறாங்க. ஸோ ஐவி ட்ராப் அவுட் நடந்துக்கிட்டே இருக்குது மேலே போக போக. ஆல்மோஸ்ட் இதே தான் எண்ட் ஆஃப் த செஷன் வரைக்கும் நடந்திருந்தது. அட் த சேம் டைம் எண்ட் ஆஃப் த செஷன் நமக்கு ஓப்பன் பிலோ வந்து சஸ்டெயின் ஆனோடனே கீழே இன்னொரு எட்ஜ், அதாவது ஸ்ட்ராடலினுடைய இன்னொரு எட்ஜ் போய் மார்க்கெட் முடிச்சுட்டாங்க. அதே தான் இந்த இடத்துல நமக்கு சென்செக்ஸ்லேயே நடந்தது. சென்செக்ஸில் நம்ம ஆல்ரெடி இதை சொல்லியிருந்தோம். அதாவது எஸ்டர்டே ஹைக்கு நேற்றுக்கே சொல்லியிருந்தோம். எஸ்டர்டே ஹைக்கு உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் முன்னாடியே இருக்குது அப்படின்னா அது 77,500. அப்போ டேபிள் எப்படி பில்ட் ஆகுறாங்க, 77,000 டு 77,500. அப்போ மிட் பாயிண்ட் 77,250. ஓப்பன் ஆனதுமே மார்க்கெட் அதுக்கு மேலே தான் ஓப்பன் அபவ் நமக்கு 77,500 இதுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிருக்காங்க. சரியாக நமக்கு ஒரு 12 மணிக்கு மேலே அகைன் 77,500 போயிட்டு திருப்பி கீழே வந்து ஒரு 0 to ஹீரோ அந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்காங்க. ஏன் அதுக்கு முன்னாடி 77,000 போகும்போதே கீழே வரணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே 0 to ஹீரோ நடக்காது. அட்லீஸ்ட் ஒரு 12 மணி மேலே ஆகணும். 0 to ஹீரோ எடுக்கிறதுக்கே ஒரு 12 மணிக்கு மேலே ஆகணும். ஆல்மோஸ்ட் அந்த ப்ரீமியம் டிகே நடக்கணும். அட் த சேம் டைம் நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன்ஸ் வைஸ், அதாவது 0 to ஹீரோக்குன்னு ஒரு தனிப்பட்ட கால்குலேஷன்ஸ் இருக்குது, அதன் வைஸ் நடக்கணும். அப்போ இது இல்லாமல் எடுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் முன்னக்கூட்டியே பார்த்துட்டிங்கன்னா அந்த ரிஸ்க்கு, அப்போ 0 to ஹீரோ நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன ப்ரைஸில் நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த ப்ரைஸில் இருந்து 0 ஆனாலும், உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு எடுக்கிறீங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு உங்களுக்கு எவ்வளோ, ஆல்மோஸ்ட் ஒரு 2,000 சம்திங் வருதுன்னா அதில் நமக்கு அது லாஸ் ஆனாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்றவங்க மட்டும்தான் அதை எடுக்கணும். ஸோ அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. அந்த 100 ரூபாயுமே 0 ஆனாலும் எனக்கு ப்ராப்ளம் இல்லைன்றவங்க தான் எடுக்கணும். அதர்வைஸ் அவங்கள டிகே ஆக விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஸோ அதை கவனத்தில் வச்சு அப்படி தான் நடந்திருக்கு. இதே சேம் சினாரியோ மார்க்கெட், அதாவது எக்ஸ்பைரிக்கு முந்தைய நாள் சென்செக்ஸ் ஹை டு லோ முடிஞ்சு அடுத்த நாள் உள்ளே ஓப்பன் ஆகி சம் பிளேசஸில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி கீழே வந்த இதே சேம் சினாரியோ, நம்பர்ஸ் மட்டும்தான் வேறு வேறு இருக்கும். நீங்கள் போய் எக்ஸ்பைரியை மட்டும், இதுக்கு முன்னாடி சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எங்கெல்லாம் நடந்திருக்கோ அந்த எக்ஸ்பைரி கடந்த ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை இதே மாதிரி சினாரியோ நடந்துருச்சு. ஸோ அதையுமே கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க. கவனத்தில் வச்சுட்டு பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் தெரியும் உங்களுக்கு எந்த மாதிரி நடச்சிருக்காங்கன்னு. முடிஞ்சால் நான் இந்த வீக், ஏன்னா கடந்த இந்த ஜூன் மாதத்துலேயும் சரி ஜூலை மாதத்துலேயும் சரி நமக்கு ஆல்மோஸ்ட் எல்லா சினாரியோவும் கவர் ஆகிட்டனால அந்த சினாரியோ அனாலிசிஸ் வீடியோவை இதிலேருந்தே நான் எடுத்து போட்டுறேன். இந்த வீக் சாட்டர்டேவே நான் உங்களுக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். டைம் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ டைம் கிடைச்சிச்சு அப்படின்ற பட்சத்தில் சீக்கிரமாக அந்த வீடியோ இந்த வீக் சாட்டர்டேலே போகிறதுக்கு அதிகபட்சம் நான் என்னால் எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ முயற்சி பண்ண அந்த வீடியோ போடுறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட்டு இந்த ஒரு 1 or 2 மந்த்ஸுக்குள்ளே அந்த சினாரியோ எல்லாமே நடந்துருச்சு. ஸோ இன்றைக்குமே மார்க்கெட் வந்து ஒரு ஹை டு லோ க்ளோசிங், ஹை டு லோ ஓப்பன் பிலோ க்ளோசிங். அப்போ நெகட்டிவ் க்ளோசிங்காக அப்படின்னு கேட்டால் கிடையாது, ஃப்ளாட் க்ளோசிங் தான். ஹைன்றது 186, லோன்றது நமக்கு 50ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதிலேருந்து ஒரு 136 பாயிண்ட் நமக்கு ஹை டு லோவில் முடிச்சுக்கிறாங்க. இதுதான் இன்றைக்கான மார்க்கெட். மார்னிங் என்ன டேபிள் இருந்ததோ மார்க்கெட்டில் அதே டேபிள் தான் எண்ட் ஆஃப் த செஷன் வரைக்கும் இருக்குது. ஓகேங்களா? அப்போ 24,072 முடிச்சிருக்காங்கன்னா கீழே உள்ள புட் ஆப்ஷன் 1 2 3 4 5 6, அப்போ 24,000 அப்படின்றது நமக்கு ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய பாட்டம், 24,100 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய டாப், அப்போ 24,050 அப்படின்றது ஷார்ட்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். அடுத்ததாக ஒய்டஸ்ட் எட்ஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,000 டு 24,200, அப்போ 24,100 அப்படின்றது ஒய்டஸ்ட் எட்ஜினுடைய மிட் பாயிண்ட். இது ஒன்று. அடுத்ததாக நமக்கு டேபிளில் வந்து நமக்கு ஸ்ட்ராடல், ஃபஸ்ட்டு 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஸ்ட்ராடலுக்கு மேலே 50 பாயிண்ட், கீழே 50 பாயிண்ட், அதாவது 24,150, 24,050 அதுக்கு உட்பட்டு தான் மார்க்கெட் முடிச்சுக்கிறாங்க. அப்போ நமக்கு ஸ்ட்ராடலின் அடிப்படையில் தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போ 24,100 புட் ஆப்ஷன், 100 கால் ஆப்ஷன். 100 கால் ஆப்ஷனுடைய க்ளோஸ் 119 அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 24,219, 24,219, 24,100 மைனஸ் 35, 135 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 23,965 அப்படின்றது நமக்கு. ஸோ இது வந்து ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம், இது நமக்கு ஷார்ட் ரேஞ்சினுடைய டாப். ஸோ இதை நோட் பண்ணிங்க. அடுத்து 135 ப்ளஸ் ஒரு 119 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா
நமக்கு அந்த இடத்துல 154 254. அப்போ 24 354 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சினுடைய டாப். அதே 254 இந்த பக்கம் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 23,844 சம்திங் வருமா, 846 அப்படின்றது நமக்கு ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். இதெல்லாம் ஜஸ்ட் அபவுட் மனக்கணக்கில் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ இது எக்ஸாக்டாக வேணுன்னா நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி கூட போட்டுக்குங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ இவ்வளவு தான் ரேஞ்சு. ஹை டு லோ அப்படின்ற ஒரு விஷயம். நமக்கு கீழே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 24,000 அப்படின்றது ஒயிட் எட்ஜினுடைய பாட்டம், ஷார்ட் எட்ஜினுடைய பாட்டம். அதை கட் பண்ணாங்கன்னா ஷார்ட் ரேஞ்சினுடைய பாட்டம் அப்படின்றது 965. அதுக்கப்புறம் ஒயிட் ரேஞ்சினுடைய பாட்டம். அப்போ மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் மேலே எஸ்டர்டே ஹைக்கு மேலே மார்க்கெட் மொமெண்ட்டாக போனாலும் ஏதோ ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திருப்பி கீழே வர்றதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நமக்கு ஹை டு லோ க்ளோஸு வியாழக்கிழமை அப்படின்றது. அப்போ வெள்ளிக்கிழமை பொதுவாக ஒன் சைட் மார்க்கெட் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கிறதுக்கு அதிகபட்ச ப்ராபபிலிட்டி இந்த ஒன் சைட் மார்க்கெட் நடக்கிறதுக்கு இருக்குது. அப்போ அந்த இடத்துல நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஐவி வேணும். ஐவி ஒரு 10க்கும் மேலேயாவது இருக்குது. இன்றைக்கி எண்ட் ஆஃப் த செஷன் எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரில. கால் ஆப்ஷன் சைடில் ஐவி கிட்டத்தட்ட 9 10க்கும் கீழே போயிட்டாங்க. இப்போ முடிக்கும் போது 10ல் முடிச்சுக்கிறாங்க. அதேமாதிரி புட் ஆப்ஷன் சைடு ஐவி அப்படின்றது 12. சரிங்களா, கால் சைடு 10, புட் சைடு 12. அப்போ நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் பிலோ இருந்துட்டாங்க என்னாகும், ஹை டு லோ சினாரியோ ஒரு ஃப்ளாட் க்ளோசிங் நடந்து ஓப்பன் பிலோ நடந்துட்டாங்கன்னா மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கும் ப்ராபபிலிட்டி இருக்குது. அப்போ மேலே போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஹை டு லோ சினாரியோ கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட், ஆல்மோஸ்ட் 120க்கும் மேலே. அப்படின்ற பட்சத்தில் எஸ்டர்டே ஹையை தாண்டி போனாலும் பெருசாக மார்க்கெட் மேலே போகிற அளவுக்கு ப்ராபபிலிட்டி இல்லை. போனாலும் திருப்பி கீழே வருவாங்க. அல்லது ஒரு வேளை அந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு ப்ரீவியஸ் வீக் க்ளோஸ் இதெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் இருந்து டேபிளில் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கால் இருந்து ஐவியும் சஸ்டைனபிளாக இருந்துட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா இல்லை. மோஸ்ட்லி வந்து ஹை டு லோ சினாரியோவில் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. இந்த ஹை டு லோ சினாரியோ ஓப்பன் பிலோ க்ளோஸில் இந்த ஹையை கட் பண்ணுறதுக்கு 80% வாய்ப்பு இல்லை. அதை தாண்டி கட் பண்ணாலும் மேலே போய்ட்டு திருப்பி உள்ளே தான் வந்துடுவாங்க. சம் கேஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி கீழே உள்ளே தான் வந்துடுவாங்க. இதுதான் வந்து சினாரியோ. இது டீட்டெயிலாக நான் உங்களுக்கு போடுறேன். அப்படி போடும்போது என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஒரு வேளை இதுக்குள்ளே ஓப்பன் ஆகிட்டாங்கன்னா, இப்போ இந்த எஸ்டர்டே ஹைக்குள்ளே இதில் ஓப்பன் ஆகிருக்காங்க இல்லையா, இதுக்கு முன்னாடியே இதே மாதிரி சினாரியோ நடந்தது. கவனிச்சிங்களா? இந்த டேட்டில் நமக்கு எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்குள்ளே தான் ஓப்பன் பண்ணாங்க. 100 ஸ்டாடில் கொடுத்துருந்தாங்க. அன்றைக்குமே 100 ஸ்டாடில் தான் நடந்தது. ஸோ 24,050 டு 24,150 இதுக்குள்ளே தான் முடிச்சிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் நம்ம 2 ட்ரேட் எடுத்திருந்தோம். கிட்டத்தட்ட 2 ட்ரேடுமே 20 பாயிண்ட்ஸ் தான் டார்கெட்ன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். பொதுவாக இந்த எஸ்டர்டே ஹை அண்ட் லோவுக்கு உள்ள ட்ரேட் நடக்குது அப்படின்னால பையர்ஸ் வந்து ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணும். எந்த இடத்துல நீங்கள் கன்ஃபர்மேஷன் வைக்கிறீங்கன்ற பார்த்துட்டு ரொம்ப மொமெண்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. அப்படின்றப்ப 15 to 20 பாயிண்ட்ஸில் வெளியே வந்து ட்ரேடை முடிச்சிடும். நீங்கள் நல்ல கவனத்தில் வச்சுங்க. எப்போல்லாம் எஸ்டர்டே ஹை அண்ட் லோவை தாண்டி நடந்து அகெயின் உள்ளே வர்றாங்களோ அப்போல்லாம் வந்து மொமெண்டம்ன்றது கொஞ்சம் பெருசாக இருக்கும். நடந்திருக்கா, நிறைய தடவை நடந்திருக்கு. நீங்கள் வாட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அப்போ சினாரியோ என்னன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. நாளைக்கு ஐவி தான் ரொம்ப ரொம்ப இம்பேக்டான விஷயமே. அட் த சேம் டைம் நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் பெருசாக மேலே போகாததுக்கு இன்னொரு ரீசன் அப்படின்றது பேங்க் நிஃப்டி மார்னிங்லேருந்தே ஓப்பன் பிலோ தான் ட்ரேட். ஸோ அப்போ சப்போர்ட்டிவ் இண்டெக்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பேங்க் நிஃப்டி அவங்களுமே கொஞ்சம் ஓப்பனாகவும் இருக்காங்கன்னா அவங்களும் ஓப்பனாகவும் இருக்கணும். அவங்களும் இருந்துட்டாலும் கூட நமக்கு கால் சைடில் ஐவி வேணும். கால் சைடில் ஐவி இல்லை, மேலே போக போக ட்ராப் அவுட் ஆகுது அப்படின்னா பெருசாக மேலே எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்னு அர்த்தம். அல்லது ஒரு எட்ஜு போய் ட்ராப் அவுட் ஆகிட்டு அகைன் அந்த எட்ஜை இன்னொரு தடவை ஸ்பைக் போட்டும்போது அந்த இடத்துல ஐவி ஒரு ஸ்பைக் அப் நடக்கும். ஸோ அதையும் கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க. இத்தனையும் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கன்சிஸ்டண்ட்டாக பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா இத்தனையும் பார்த்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.